இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இறைமகா, சிவமகா, சித்தமகா, ஞானமகா, பிரபஞ்ச மகா, பிரபஞ்சத்தை இயக்கும் தலமாக, பிரபஞ்சத்தால் இயங்கும் தலமாக, சுழல் மையமாக, சுற்றுகின்ற மையமாக, சுற்ற செய்கின்ற மையமாக, தலமாக, இடமாக, ஆற்றலாக, அசைவற்ற நிலையிலே அசைகின்ற ஆற்றல் தனை பகிர்கின்ற தலமாக, ஏதுமற்ற நிலைதனில் எல்லாம் இருக்கின்ற நிலையாக, வெற்றிடத்திலே வெறுமகா மகா சுழல் மையமாக, அது சிவ சுழல் மையமாக உருப்பெறுகின்ற அற்புதமான பகிர்தலமாக இருக்கின்ற அற்புதமான சபைதனிலே வந்து அமர்பவர்கள், நாடி வருபவர்களும் தேடி வருபவர்களும் ஒன்றுமற்ற நிலையிலே வந்து அமரும்போது தனக்குள் வேற்று மாற்று நிலைகள் எல்லாதும் நான் என்ற அத்தகைய நிலைகள் அல்லாது நல் உயர் சரணாகதி கொண்டு நம்பிக்கையை முதலிடத்திலே கொண்டு அதை தன்னிடம் முழுவதுமாக நிரப்பி இறை அமர்ந்த தலம் இது, இறை சூட்சமம் நிகழ்கின்ற தலம் இது, இறை ஆற்றல்கள் அனுக்கிரகத்தை பகிர்கின்ற தலம் இது, பகிர்ந்து பெற்று செல்கின்ற தலம் இது, அற்புதமான அத்தகைய இறை பரிமாற்ற நிகழ்வுகள் நிகழ்கின்ற தலமாக, இடமாக, சபையாக, சித்தனாக, சிவசித்த வளாகமாக, அகத்திய மகாபலமாக நினைத்து வருகின்ற பொழுது, நினைத்து வருகின்ற நேரத்தில், நினைத்து வழிபட்டு வருகின்ற நேரத்தில், வழிவருகின்ற நேரத்தில் தன்னை தாழ்த்தி சபையை உயர்த்தி, பிரபஞ்சத்தை உயர்த்தி, உயர் இறை தன்மையை உயர்த்தி, எல்லா நிலைகளும் இறையிடம் இருந்து பெறப்படுகின்றது. இறையால் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான நிலைதனிலே இகலோகத்திலே உழல்கின்ற நிலையிலே இறைத்தன்மையிலிருந்து மனுஷங்க வந்து மாறி இறை எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு அலையிற ஒரு நிலை. அதை எளிமையாக நூல்லே இருந்து எளிமையாக சொல்லிடுவோம். இறைவனே நம்மளாக இருக்கும்போது இறைவனை நமக்குள்ளே மறைச்சி வைக்கிறது எது, மறைய செய்கின்ற ஆற்றல் எதுன்னா நம்மளோக இகலோக விஷயங்கள், இந்திரியங்கள் வழியாக, காட்சிகள் வழியாக, நடைமுறைகளின் வழியாக இங்கே இகலோகத்தில் நம்ம வாழ்வதற்கு உண்டான நிலைகளில் பயணப்படும் போது, அதாவது மாயப்பொருள்களையும் மயக்கமுறை செய்கின்ற பொருள்களையும், நம்மளை ஈர்க்கின்ற விஷயங்கள் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு தெரியாமல் கூட குளிர்ச்சியாக இனிமையாக நமக்கு நம்மளோட என்ன நிலைகளுக்கு ஏற்ப அது இருக்கும்போது அதில் உள்ள ஆழம், அதில் உள்ள வேற்றுமாற்று நிலைகள்லாம் தெரியாமல் இறையை மறந்து, அதாவது மனச்சாட்சியை மறந்து பயணப்படுகின்ற நிலை இங்கே இகலோகத்தில் உருவாகின்றது. அப்படி இறைக்கு மாற்றாக அந்த வழிகளில் நம்ம பயணப்படும் போது இறைத்தன்மை நம்மகிட்ட மறைஞ்சி நிற்கிது. அது சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள்லாம் அந்த நிலையை வந்து கடந்து உணர்ந்து இறையோட பாதை என்ன, இறையோட தன்மை என்ன, இறையோட வடிவம் என்ன, இறையோட அந்த நிலைகள் என்ன அப்படின்னு இறைவன் வந்து மாறி மாறி சித்த சபையில் சொல்லப்படுது. அன்பே வடிவமானவர், கருணையே வடிவமானவர், மன்னிக்கக்கூடியவர், மறக்கக்கூடியவர், அருளக்கூடியவர், அரவணைத்து செல்லக்கூடியவர் அப்படின்னு இறையை பற்றி ஃபுல்லாக நல்ல விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இறையை உணரும்போது, இறையோட வழியில் நடக்கும்போது, இறைத்தன்மையோடு நம்ம இருக்கணும், இறைகிட்ட இருந்து ஏதாச்சும் நம்ம பெறணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மகிட்டையும் இறைத்தன்மையை கொடுக்குற இடத்துல தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்கள்ல. அப்போ இறையோட தகுதி நம்ம இடத்துல இருக்கணும், இறையோட வடிவம் நம்ம இடத்துல இருக்கணும். அதுக்கு நம்மளாக இருக்கணும். இகலோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே பற்றுக்கொண்டு ஆசை கொண்டு அதை துரத்தி ஓடாத வேகத்தில்
எதுலையும் மிதித்து அங்கே மிதித்து இங்கே முழித்து அடுத்தவன் சங்கில் மிதித்து அடுத்தவங்களுக்கு இடர் கொடுத்து அடுத்த ஜீவராசிகளுக்கு இடர் கொடுத்து அடுத்தவங்க பொருட்களுக்கு அவங்க வச்சு சேமிப்பு வைத்த நிலைகள் எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து கடவுளாக வச்சுருக்கிற விஷயங்களையும் அவங்களோட வாரிசு நிலைகளுக்கு எல்லா நிலைகளுக்கும் நம்ம துன்பம் விளைவிக்கும் போது ஓட்டத்தில் ஒன்றும் தெரியாது. நம்ம பிள்ளையை காப்பாற்றணும், நம்ம சாப்பிடணும், நமக்கு நல்ல உடை உடுத்தணும், நமக்கு நல்ல உறைவிடம் வேணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஆசைங்கிறது விஷயம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இது கிடையாது, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. அது கடைசி வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் இல்லாத அது பின்னாடி ஓடுனான்னா அது ஒரு மாய நிலை. அது பின்னாடி ஓடையில் இங்கே எங்கே மிதிக்கும், எதில் மிதிக்கும், யாரோட வாழ்க்கை கெட்டு போகுது, யாரோட கண்ணீருக்கு காரணமாக இருக்கும், யாரோட வருத்தத்துக்கு காரணமாக இருக்கும், யாரோட உயிர் பிரியதுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையெல்லாம் தெரியாமல் வேகமாக பயணப்பட்ட நிலை. இளமையில் இருந்து அந்த அந்த பயண வேகம் அது பொருட்கள் மேலே, மாய நிலைகள் மேலே, அழியும் விஷயங்கள் மேலே பயணப்பட்ட நிலையில் அழியா தன்மையாக உள்ளே இருக்கிற இறைத்தன்மை மாறியுது. அப்போ மீண்டும் அந்த அதில் செஞ்ச பாவங்கள் மீண்டும் இறைட்ட போக விடாமல் திருப்பி பிறப்பெடுக்கு அப்படிங்கிறதான் சூட்சமம். அந்த சூட்சமத்தை உணர்ந்தவங்க இறையாக மலர்ந்துருந்தாங்க. அதுக்கு இறை மகா சபை வந்து அப்போ வந்து இங்கே வந்தால் சாமியாயிர இப்படி காவி வேஷ்டி கட்டிடணுமா, காவி வஸ்திரனுங்க, ருத்ராட்சங்கள் போட்டு பிள்ளையை வெட்டி குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடியாந்துடணுமா சாமி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது சாமி அப்படின்னு சொல்கிற இடம் இது. எல்லாத்தோடையும் இருந்துக்கோங்க, எல்லாமா இருந்துக்கோங்க. ஆனால் அப்போ காலையில் சொன்ன மாதிரி அது எல்லாமே மாய நிலைகள்னு தெரிஞ்சு அதோட வளம் அப்படிங்கிற விஷயத்த சபை கற்றுக் கொடுக்கு. அப்போ எனக்கு கஷ்டம் இருக்குது, இன்பம் இருக்குது, இன்பம் இல்லை துன்பம் இருக்குது, துயர் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட விஷயங்களில் நீங்களே உங்களை சென்ற ஜென்மங்களில் சென்ற காலங்களில் வடிவமைச்சிக்கிட்டு சொன்ன விஷயம், வடிவமைச்சிக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வடிவமைச்சிக்கிட்ட நான் எனக்கு வந்து தெரியாத நேரத்தில் தெரியாத செஞ்சிட்டேன், போன ஜென்மத்தில் செஞ்சது எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு வந்து விமோசனம் கொடுங்க, எனக்கு நற்கதி கொடுங்க, எனக்கு மோட்சத்தை நோக்கிய பயணத்தை ஏற்படுத்தி கொடுங்க, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், என் வாரிசுகள்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்கல எங்கள் சித்தர்கள் பாடம் நடத்துகிறாங்க, உங்களுக்கு அழகாக சொல்லித்தராங்க. இப்போ உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படிங்கிறத சூட்சம பிரபஞ்ச சூட்சமத்தை சொல்லித்தராங்க. பிரபஞ்ச விதியை வந்து இங்கே கையில் எடுத்து சித்தர்கள் அதை முதன்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. எடுத்த இடத்துல வச்சிடணும், கொடுக்கதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அது. எடுத்த இடத்துலன்னா எல்லாமே பிச்சை எடுத்திருக்கு, எல்லாமே யாசகம் வாங்கியிருக்கு, உடம்புல இருந்து விரத மூச்சு காற்றுலேருந்து எல்லாமே பிரபஞ்சம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ சொல்லுது கேஸ் சிலிண்டர் சொல்லுவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு மனுஷன் இறைவன் கணக்கு போட்டான்னா பில்லு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய வெளிச்சத்துக்கு இப்போ சோலாருக்கு அது வந்து அதுக்கு மீட்டர் வச்சு பார்த்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அது நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான தானிய நிலைகள் எல்லாம் வந்து உயிராற்றலுக்கு தேவையான விஷயங்களில் பஞ்சபூதங்களும் இருக்குது. அப்போ நீ மூச்சு விடுறதுக்கு மட்டும் நீ வசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீ ஆதி காலத்தில் தோன்றினிலிருந்து கருவுக்குள்ளே உருவான நேரத்தில் இருந்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. அதுக்கெல்லாம் பில்லு போட்டால் இறைவனுக்கு நம்ம கெட்டவே முடியாது. ஏன்னா கடனாளிகள் நம்மெல்லாம். அந்த கடத்தை வந்து அப்போ வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும். சின்ன பிள்ளைகள் கொடுக்கலாம், சாப்பிடையில இந்த நீயும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கு, இந்த நீ எடுத்துக்கொண்டு பிள்ளைய குழந்தைகளே கடவுளோட தன்மையோடு கொடுக்க ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்கு புண்ணியங்கள் சேர்ந்துக்கிட்டே வருது. அப்போ அந்த 8 7 வயசு 6 வயசு அப்படின்னு இந்த வயசு நிலைகள் 6 7 8ன்னு கூட அதுகிட்ட வந்து நிலைகள் மாறும். அதை வந்து தாய் தந்தையராக இருக்கிறவங்க நம்ம சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து பிரபஞ்சத்தை எடுத்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு விவரம் தெரிய வரையில் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல கடவுள் சொல்லி கொடுத்த பாடம் அதுக்குள்ளே கருவுக்குள்ளே இருந்து உருவாகலே அதுக்குள்ளே இருக்கும். இந்திரியங்கள் வரையும் அது மாறி நிற்கல நம்ம அதற்கு உண்டான நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அது சென்ற ஜென்மங்களில் செஞ்ச வினைநிலை இருக்கும். ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற நல்ல தர்ம சிந்தனையாக கற்றுக் கொடுக்கல, அதை பிள்ளைக பின்பற்றி வரையில் கொடுக்காத மறைச்சி வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சின்ன பிள்ளைகளே நமக்கு அதற்கு குதர்க்கத்தை வளர்க்காமல் நல்ல குழந்தைகளாக வளர்க்கணும். வளர்ந்தாச்சு முடிஞ்சது பெரிய பையன் ஆகியாச்சுன்னா இன்னையிலேருந்து அதை கடைபிடிங்க.
இறை சபையில் இது சொல்லுதாங்க, சித்தர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க, முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் இதை சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாம் நல்ல விஷயங்களாக செய்யலை, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அற்புதமாக பகிரப்படும். இப்போ இங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து அதை சரி செய்வாங்க. அதாவது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் பணியாற்றும் போது உங்களுக்குள்ள நல்ல எண்ண அலைகள் ஓடும்போது அதை வந்து இங்கே தட்சணையாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு இறை சபையில் இருந்து சரி நீங்கள் இறை பணி ஆற்றுவிய, பிரபஞ்சத்துக்கு பணி ஆற்றுவிய அப்படிங்கிற பட்சத்தில் 11,000 யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியத்தை உங்களுக்கு பகிர்தாங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து சரண் கண்டு நிற்கையில் பஞ்சபூதங்களில் இருந்து எல்லாமே கட்டுப்பட்டு நிற்கி, சபைக்கு நவகிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கி. அப்போ சபைக்கு தொண்டு பண்ணையில், சபை தொண்டுனா என்னது? இறை தொண்டு தான். இறை தொண்டுனா என்னது? யுக மாற்றத்தை தான். இப்போ இறைவர் வந்து உட்கார்ந்துருக்கார், யுகத்தை மாற்றணும்னு ஒரே நிலையில் உட்காந்து ஒரே குணத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அதை பிரதானமாக படுத்தப்படுது. அதுக்கு என்ன விஷயங்கன்னா, சபையிலோட கொள்கைகளை எல்லாருக்கும் சொல்லணும். சபையோட கொள்கைன்னா பாவம் செய்யாத, அடுத்தவங்கள இம்சை பண்ணாத, இடர்படுத்தாத, வேதனைப்படுத்தாத, செஞ்ச பிரபஞ்சத்துக்கு செய் அப்படிங்க தான் இங்கே கொள்கையாக இருக்குது. வேறு ஒன்றும் கொள்கையாக கிடையாது. இங்கே பிரதான கொள்கைகள்னால் அதுதான். அப்போ நான் மாட்டிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன், சின்ன பின்னமாக வந்திருக்கேன்னா உன்னை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை அதான் மாறி மாறி இங்கே சொல்லி கொடுக்காங்க. ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்காங்க. நவகிரகங்களும் உங்கள் கையில் இருக்கிறதுனால பஞ்சபூதங்களும் அகத்திய பெருமானோட ஈசனோட கையில் வச்சுக்கோங்க, முருகப்பெருமானோட கையில் வச்சுக்கோங்க, யாரோட கையிலனாலும் வச்சுக்கோங்க. பிரபஞ்ச சபையோட அந்த ஆளுமையின் கீழே இருக்கிறதுனால, பிரபஞ்சத்தோட தலைமை இடமா இந்த இடம் இருக்கிறதுனால தெரியாது, எளிமையாக இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. ஆனால் வலிமையாக பயணப்பட்டுக்கிட்டு வருது. அதை இங்கே வந்தவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது உயர் சூட்சமாக இது. அப்போ இங்கே மட்டும்தான் பிரபஞ்ச சபை இருக்கா, இங்கே மட்டும்தான் வந்து கும்பிட்டா கிடைக்குமான்னா, அது எங்கே இருந்தாலும் கும்பிடலாம். இங்கே வந்து எங்கே இருந்தாலும் வழிபட்டு வரலாம், எங்கே இருந்தாலும் ஈசனை செய்யலாம், ஈசனை வணங்கி நிற்கலாம். இங்கே ஒரே ஒரு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், கைலாயத்தில் போய் வணங்கலாம், நீங்கள் பொதிய மலைக்கு போகலாம், அது எங்கள் இமயமலைக்கு போகலாம், சதுரகிரிக்கு போகலாம், அந்த திருவண்ணாமலைக்கு போகலாம், திருச்செந்தூருக்கு போகலாம், பழனிக்கு போகலாம், அறுவடை வீட்டுக்கு எங்கேனாலும் போகலாம், நீங்கள் அது பிள்ளையார்பட்டிக்கு போகலாம், எல்லா அன்னையரோட ஆலயங்களுக்கு எங்கேனாலும் செல்லலாம். அங்கே எல்லாம் இல்லாத விஷயம் சித்தர்களோட அந்த அனுமதியோட, இறைவனோட அனுமதியோட, பிரபஞ்சத்தோட அனுமதியோடு இங்கே இன்றைக்கி இந்த அற்புதமான நாளில் என்ன சொல்லிக்கிட்டோம்னா, இங்கே அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லாத விஷயம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே 11,000 யுகமாக இறைவன் சேர்த்து வச்ச புண்ணியத்தை வெளியே எடுக்கத சபையாக இருக்குது. அது உயர் சூட்சமோ அந்த புண்ணியத்தை வெளியே எடுத்து என்ன செய்தாங்கன்னா பகிர்ந்து அளிக்கக்கூடிய தலமாக இருக்குது. எல்லாரும் ஒன்றோட ஒரே மனோநிலையில் பிரபஞ்ச புண்ணியம்னா ஒரு ஆற்றல் கூட அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா செய்ய முடியாது. எல்லா ஆற்றல்கிட்டையும் கையெழுத்து, எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்காங்க. சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள் எல்லாரும் வந்து ஒரே ஒட்டு மொத்தமாக சிவத்தோடு இணைஞ்சு ஒரே ஆற்றலாக ஒரே வேகமாக எப்படியாச்சும் கொடுத்துடணும், சீக்கிரம் கொடுத்து மாற்று யுகத்தை மாற்றி தர்ம யுகத்தை மலர செய்யறதுக்கு. ஏன்னா ரொம்ப களிசடையான அந்த மாற்று நிலைகள் உலாவிக்கிட்டு இருக்கிற இடத்துல புண்ணியத்தை விதைக்கையில் தான் அது பூமி சுத்தமாகும், பிரபஞ்சம் சுத்தமாகும், எல்லா விஷயங்களும் சுத்தமாகும். அப்படிங்கிற நிலையில் தர்ம யுகமாக மலரும் அப்படிங்கிற நிலைக்காக இங்கே வந்து புண்ணியத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எளிமையான வழி சரணாகதின்னு சொல்லிட்டாங்க. சபையை வந்து முதல் இடத்துல வச்சு முழுவதுமாக வச்சு வளம் வாங்கன்னு எளிமையாக சொல்லுதாங்க. அதனால தான் இங்கே வந்த உடனே உங்களுக்கு காரிய வெற்றிகள், உங்களோட உயிராற்றல் மேலே எழும்பக்கூடிய அந்த குண்டலினி மூலாதாரத்தில் இருந்து மேலே உயிராற்றல் எழும்பக்கூடிய நிலைகள், எல்லா விஷயங்களும் இங்கே அந்த புண்ணியத்தின் மூலமாக தான் பகிரப்படுது. புண்ணியம் செஞ்சால் தான், புண்ணியம் அதிகமாக இருந்தால் தான் ஒரு ஆளால் இறையை உணர முடியும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இறையாக வளம் வர முடியும் அப்படிங்கிறதும் உண்மை. அந்த நிலைக்கு இங்கே இந்த புண்ணியத்தை பகிர்ந்தாங்க, எல்லாரும் பகிர்ந்தாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் பகிர்ந்தாங்க, ஒவ்வொரு வடிவத்தில் பகிர்ந்தாங்க. அன்றைக்கி மகாவிஷ்ணு ஒரு மாதிரி பகிர்வார், நாளைக்கு சிவபெருமான் வந்து ஒரு மாதிரி பகிர்வார், அதுக்கு பிறகு முருகப்பெருமான் வந்து ஒரு மாதிரி. அவங்க ஒவ்வொரு ஆற்றலுக்குள்ளே கோடான கோடி கணங்கள் இருந்து அனுகிரகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் இதுக்கு உட்பட்டு நிற்கல,
இதன் தன்மையோடு நிற்கையில், இதன் வடிவத்தோடு நிற்கையில் நீங்கள் அதை வந்து என்னது அந்த படைகளில் திருமுருகன் வந்து படை திரட்டதாக சொல்லப்படுது. படை வீரர்களாக உங்களை எல்லாரையும் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு இல் சபைங்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்காங்க. முதல்ல உங்கள் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் உட்காந்துட்டாலே உங்களுக்கு இல் சபை அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற புண்ணியமெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படா வந்து உட்காரணும்னு உங்கள் வீட்டு வாசலில் காற்று தவம் இருக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் அதிகாலை பொழுதில் அற்புதமான நேரத்தில் விளக்கேற்றி அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் சொல்லையில் அது பிரபஞ்சம் ஃபுல்லாக எதிரொலிக்கி, அப்போ பிரபஞ்ச கணங்களெல்லாம் சபை மூலமாக உங்கள் வீட்டு முன்னாடி உட்காந்து புண்ணியத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மாற உங்கள் இல்லம் வந்து உங்களோட எதிர்வினை நீங்கள் ஆற்றினது வேறுபட்ட மாறுபட்ட வழிகளில் பயணப்பட்டதெல்லாம் வடிவமைப்பாங்க உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. உங்கள் குணம் மாறும். உங்கள் குணம் மாறையில் உங்களோட வடிவம், தன்மை, உங்களோட பயணம் எல்லாமே தர்ம வழியில் பயணப்படும். உங்கள் சிந்தைக்குள்ளே போய் சிவசபை உட்காந்துக்கிடும். சித்தனில் இருந்து சிவ சூட்சமங்கள் எல்லாம் போய் உங்கள் சிந்தைக்குள்ளே உட்காந்து உங்களை உட்படுத்தி உங்கள் வழி நடத்தி வரையில் உங்களோட புண்ணியம் வந்து உங்களோட கணவனுக்கோ இல்லாட்டி மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாக்களுக்கோ எல்லாரும் சிந்தைக்குள்ளேயும் போய் அவங்க பாவ நிலைகளையும் அடித்து அவங்களும் பதட்டம் இல்லாத பக்குவமான அமைதியான இப்போ சித்த சபை சீடர்களாக தான் செஞ்சுட்டு வராங்க. இங்கே சீடர் ஆகிட்டா இப்போ எனக்கு கோபம் வராது, எனக்கு கோபமே வரமாட்டேங்கு, எனக்கு வேறு மாதிரி சிந்திக்க தெரியலை, நல்ல விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது, எனக்கு ஏதாச்சும் செய்யணுன்னு இருக்குது, யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு புண்ணிய காரியங்கள் நிகழ்த்தணும்னு இருக்குது, அங்கே 2 பேரை சபைக்கு கூட்டு வரணும்னு இருக்குது, இங்கே 4 பேரை எனக்கு கூட்டு வரணும்னு உள்ளேருந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புண்ணியத்தை பெறதுக்கு உண்டான அற்புதமான நிலைகளை உங்களுக்குள்ளே இருந்து இயக்குதாங்கன்னு அர்த்தம். உங்கள் சபை இல் சபை ஆகையில் அது பிரபஞ்ச சபை அங்கே வந்து உட்காந்துக்கிடுது. இங்கே உள்ள ஆற்றல் ஃபுல்லாக உங்கள் பக்குவத்துக்கு உங்கள் பக்குவத்தோட தன்மைக்கு ஏற்ப உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிடுது. அப்போ உங்களுக்கு எதிர்நிலைகள் இல்லாமல் போகுது. உங்களோட காரிய தடைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படுது. நீங்கள் வெற்றி வாகை சூடி வளம் வரைக. இறை காட்சி உங்களுக்கு கிடைக்கி, இறை ஓசை உங்கள் காதுகளில் கேட்கு, இறை மனங்கள் உங்கள் வீட்டில் வந்து கமழுது. விபூதி மனத்திலிருந்து சந்தன மனத்தில் இருந்து எல்லா மலர்களோட மனங்களையும் இங்கே இருக்கிறவங்க பார்க்காங்க, தரிசனங்கள் பார்க்காங்க. இப்படி விஷயங்களை நோக்கி, தெய்வீக விஷயங்களை நோக்கி சபை எளிமையாக உங்களை கூட்டுட்டு போகுது. எங்கே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இமயமலையில் அலைதாங்க, அந்த மலையில் அலைதாங்க, இந்த மலையில் அலைதாங்க, வனாந்தரம் ஃபுல்லாக தேடி அலைதாங்க, பட்னியாக கிடக்காங்க, குளிக்காமல் இருக்காங்க, முடிய வளர்த்துக்கிட்டு அலைதாங்க. எல்லா விஷயங்களும் அலையத விஷயங்களெல்லாம் இங்கே எளிமையாக நீ என்ன வண்ண உடைகளை வேணாலும் போட்டுக்கோ, என்ன தொழிலைனாலும் பார்த்துக்கோ, என்னனாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ, வச்சுக்கோ, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மனிதனாக வளம்பா. பிரபஞ்சத்தில் இந்த மாற்று நிலைகள் இருக்கக்கூடிய நிலைகளில் எல்லாரும் அப்படி போகிறாங்க, நானும் அப்படி போவேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் எப்படியும் போனாலும் நான் சித்த சபை காட்டத வழியில், அகத்திய பெருமான் காட்டத வழியில், சிவம் காட்டத வழியில், சிவப்பிரபஞ்சம் காட்டத வழியில், முன்னோர்கள் வகுத்து வச்ச வழியில் நான் பயணப்படுவேன். துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டேன், ஏற்ற இறக்கங்களை கண்டு பயப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சி பயணப்பட்டுக்கிட்டு நீங்கள் சபதம் எடுத்துக்கிட்டு பயணப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா மாற்று வேற்று நிலைகளும் மாறி உங்களுக்கு பிரபஞ்சம் வழி விட்டுரும். நீங்கள் எல்லா விஷயங்களும் வெற்றி வாகை சூடுவிய, உங்களோட வாரிசு நிலைகளும் உயர்வான நிலை அடைஞ்சு உன்னதமான நிலை அடைஞ்சு உங்களுக்கு இப்போ அங்கே உங்கள் சந்ததிகளில் வரக்கூடிய ஆன்மாக்களாக நல்ல ஆன்மாக்களாக வந்து ஜனனம் எடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சபை ஆணித்தரமாக சொல்லி, உங்களுக்கும் வந்து முக்திகதி, மோட்சகதி, நற்கதி அப்படின்னா வார்த்தையாக தான் கேட்டிருப்பிய. இங்கே வந்து வரமாக கொடுக்கு இந்த சபை, எல்லா விஷயம் எளிமையாக கொடுக்கு. பெறவாத நிலை இங்கே வந்துட்டாலே உறுதி. அதுக்கடுத்து சிரஞ்சீவி நிலையும் உறுதியாக கொடுக்கணும்னு சத்தியம் பண்ணாமல் சித்தர்களும் சிவமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பயணம் மேற்கொள்ளையில் உங்களுக்கு சிரஞ்சீவிங்கிறது வந்து எப்படி உடல் அழியாமல் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. 300 வருஷம் 400 வருஷம் அப்படி விஷயங்கள்லாம் கிடையாது. உங்களோட நிலை அந்த இறைத்தன்மை வந்து பக்குவப்பட்டு இப்போ சபையில் இப்போ எனக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே சிரஞ்சீவி நிலைகள் கொடுக்கல. நீங்களும் சிரஞ்சீவியாக இருந்து யுகமாற்ற பணிக்கும் அதுக்கடுத்து அந்த இறைவனுக்கு துணையாக இறைவனோட
உட்கார்ந்து பணியாற்றக்கூடிய, இறைவனோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அற்புதமான நிலையை கொடுப்பாங்க. உங்கள் புண்ணியம் அப்படி நீங்கள் அந்த நிலையில் இருக்கும்போது உங்களோட கொடி வழியில் வர்ற நிலைகளையெல்லாம் வந்து பிரபஞ்சம் பார்த்துக்கிடும் அப்படிங்கிறத சொல்லி, எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் வந்து சபையில் பயணப்படணும். எந்த விதமான சந்தேக நிலைகளும் இல்லாமல் பயணப்படணும். எந்த சலன நிலைகளும் இல்லாமல் பயணப்படையில் பிரபஞ்ச சபை, அகத்தியம், ஜெகத்தியம், சத்யநாராயணன், திருமுருகப் பெருமான், அன்னையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவங்கள வந்து கையில் வாரி அணைச்சி வளமையான செழுமையான வாழ்க்கையை கொடுக்குறது உறுதி அப்படிங்கிறத உறுதியாக சொல்லி, அதை என்றைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிற நிலையில் தான் எங்களுக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க. எப்பவும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், எந்நேரமும் பேசிக்கிட்டே இருப்போம். உறக்கத்தில் எந்திரிச்சு இறைநூல்கிட்ட கேட்டாலும் இந்த விஷயந்தான் வெளியே வரும். மாறுங்க, மாற்றம் தேவை அப்படின்னுது. இப்போ மாறி நிற்கிது சபை. தர்ம யுகமாக இருந்து தர்ம ஆட்சி பண்ண தொடங்கிடுச்சின்னு அகத்திய பெருமான் வந்து இன்றைக்கி சொன்ன உரைகள்லேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அற்புதமான உரைகள், டெய்லி முகப்பு உரைகள் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்றைய நாள்லையும் ஏதோ ஒன்று சொல்லணும். ஏதோ வந்தவங்களுக்கு அங்கங்கே இருந்து கேட்காதவங்களுக்கு என்னமோ ஒன்றை புரிஞ்சுக்கிடணும். நல்ல விஷயங்களை நோக்கி பயணப்படுறதுக்கு இந்த சபையும் இந்த முகப்பு உரையும் இந்த ஆதி கைலாய இறை சூட்சம நூலும் சபையோட நடவடிக்கையும் தெளிவாக அதே பாதையில் அதே நிலையில் பயணப்படுறதுக்கு, எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு உயர்வாக பயணப்பட்டு நிற்கும். அது வந்து யுகமாக திருப்பியும் சபை வந்து அதோட பணி ஆற்றல் அதனோட வல்லமை இன்னும் கூடிக்கிட்டே வரும். நீங்களும் படிப்படியாக பிறவாமை வரம்பற்று வரையில் சபை என்ன ஆற்றலுக்கு உயர்த்தப்படுதோ அதே நிலையில் உங்களோட ஆன்மாவும் உங்களோட அற்புதமான அந்த இறை நிலையும் பெருகிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே ஒரு இடம் இல்லை, தளம் இல்லை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இறைவனே பாடம் நடத்தக்கூடிய இடம். ஞான பெருங்கூட்டத்தின் தலைவன் அகத்திய மகரிஷி வந்து பாடம் நடத்தக்கூடிய இடம். இப்படி அற்புதமான நிலைகளெல்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நிலைகளையும் வந்து உற்று நோக்கி உயர்வாக இருக்கும் பட்சத்தில் இறையை நோக்கிய பயணத்தில் எல்லாரும் இறை சபையுடனே இணைந்து வரும்போது எல்லாருமே அதோட பயணப்பட தயாராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஆதிநாராயண பூஜையின் நாயகன் ஏகோபித்த ஏகாதசி அற்புதமான திவ்ய தேசமாக 108 திவ்ய தேசங்களையும் தாண்டி பிரபஞ்ச திவ்ய தேசமாக இன்றைக்கி வந்து இந்த சபை திகழுது. எல்லோரும் இருப்பாங்க இங்கே. திவ்ய தேசம்னா இப்போ நாராயண பெருமாளுக்கு மட்டும் இன்றைக்கி பூஜை நடக்கிறது கிடையாது. பிரதான நிலையில் நாராயண பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் சிவபெருமானிலேருந்து முருகப்பெருமானிலேருந்து பார்த்து தேவியர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இணைஞ்சு இங்கே பிரபஞ்ச சபை பூஜைனாலே அப்படித்தான். ஒரு கணத்தை முன்னிலைப்படுத்தி நடத்தக்கூடிய பூஜை கிடையாது. சஷ்டி நாயகனுக்கு நடத்தப்படுற பூஜையாக இருந்தாலும் சரி, அது சிவபெருமானுக்கு நடத்தப்படுற பூஜையாக இருந்தாலும் சரி, நாராயண பெருமானுக்கு நடத்த பூஜையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடத்தக்கூடிய பூஜையில் எல்லா கணங்களும் கலந்துருக்கும் அவங்களோட அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எல்லா ஆற்றல்களும் எல்லா பூஜையிலையும் வளம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒவ்வொரு நிலைகளில் உள்ள இப்போ நாராயண பெருமாள் வந்து இன்றைக்கி அவர் பங்குக்கு புண்ணியத்தை கொடுக்கணும். சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் வந்து அவர் பங்குக்கு புண்ணியத்தை கொடுக்கணும். மற்ற அந்த நாட்களில் வந்து அந்த பௌர்ணமி நாள்லையும் அமாவாசை நாள்லையும் சிவபெருமான் வந்து அவர் பங்குக்கு அதிகமான அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கொடுக்கறதுக்கு தான் அவங்கள முன்னிலைப்படுத்தி வச்சுருக்கே தவிர அவங்கள் நம்ம இருந்து வாங்கிறதுக்கு வரலை, கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பூஜைகள்லையும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சொற்பமான விஷயங்கள், ஒன்றும் நம்ம ஒன்றையும் கொடுத்துடல. இங்கே அவங்க கொடுக்கறது தான் இங்கே பூஜையாகும் அப்படின்னு சொல்லி, நம்ம கொடுக்குற நிலைகளோ நம்ம வச்சுருக்கிற நைவேத்திய நிலைகளுக்கோ நம்ம வச்சுருக்க அந்த நிலைகளோ ஒன்றும் பிரதான நிலைகள் இல்லை. அவங்க வந்து கொடுக்கறதுக்கு இங்கே பூஜை நடக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பிரபஞ்சம் உள்ள அனுக்கிரகம் கொடுக்கறதுக்கு இங்கே பூஜை நடக்குன்னு எல்லா பூஜைகளையும் எல்லாரும் இருப்பாங்க. இன்றைக்கி ஏகோபித்த நாயகனுக்கு எழில்மிகும் அற்புத தோற்றம் கொண்ட மகா ஆதி நாராயண பெருமானுக்கு, அற்புத நாராயண பெருமானுக்கு, மகத்துவம் பொருந்திய மகா விஷ்ணுவுக்கு, ஜெகத்தியமாய் அருள்பவனுக்கு, ஜெகமகா சபையிலே, சிவமகா சபையிலே, சித்தமகா சபையிலே, ஞானமகா சபையிலே, பொற்சபையிலே, பொன்னம்பல சபையிலே, இறை சபையிலே, இறையாய் அமர்ந்த சபையிலே, இறை வளம் வருகின்ற சபையிலே,
இறைநூல் பகிரப்பட்ட சபையிலே இறைநூலுக்கு 10 அவதாரங்கள் காவல் இருக்குது. அற்புத சபையிலே கல்கி அவதாரத்தை அற்புதமாக வழங்கிய சபையிலே பெறப்பட்ட சபையிலே சத்யநாராயண அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை அற்புதமான பகிர்வு நிலை இதனை தன்னகமே கொண்டு இறையகம் அமைத்து உயர் அகமாக திகழ்கின்ற இவ்வகத்திலே இன்று ஆதி நாராயண பெருமானை, அற்புத நாராயண பெருமானை, சிவநாராயண பெருமானை, சித்த நாராயண பெருமானை, ஜெகநாராயண பெருமானை வருக வருக என வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க புண்ணிய நதிகளெல்லாம் தவழ்ந்து வந்த திருப்பார்கடலின் அலை நிலைகள் அற்புதமாக இவ்வெல்லையிலே வளாகத்திலே தழும்பி நிற்கிற தாமரை மலர்களும் துளசி தலைகளும் அற்புதமாக மனம் வீசி மலர்ந்து மிதந்து கொண்டிருக்க துளசி மனம் திதி தொடங்கிய நேர பொழுதிலே இருந்து சபை வளாகம் முழுவதும் இயல்பு நிலையிலே அத்தகைய பச்சை கற்பூர வாசனையும் அற்புதமான அத்தகைய மனங்கள் இயல்பு நிலையிலே தவழ்ந்திருந்த அற்புதமான இறை மகா சிவ சித்த ஞான பெருமகா அகத்திய உயர்மகா சபைதனிலே சத்திய நாராயண பெருமானே வருக, ஆதி நாராயண பெருமானே வருக, அற்புத நாராயண பெருமானே வருக 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 என மங்கள சங்குலி எழுப்பு மகத்துவம் மிக்க ஜெகத்துவம் மிக்க நாயகனே வருக அவதார